வணக்கம் நல்லுள்ளங்களே. நம்ம இப்போ நைட்டு டிஃபன் தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, தோசை நல்ல ஒரு மொறு 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 தோசை சுட போகிறோம். அதுக்கப்புறம் அதுக்கு தொட்டுக்க சட்னி, அது தக்காளி சட்னி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்றைக்கி திங்கக்கிழமை, எப்போவும் திங்கக்கிழமை காலையில் சிவனுக்கு அபிஷேகமெல்லாம் செய்வேன்னா, இன்றைக்கி என்னால் காலையில் செய்ய முடியலை. ஏன்னா கொஞ்சம் இப்போ 2-3 நாள் இன்ஜெக்ஷன் போட்டு வந்ததுலேருந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லாதனால பவி தான் பார்த்துட்ருக்கேன் எனக்கு வேலைகள் எல்லாம். ஆனால் இப்போ பரவாயில்ல, நல்லா குணமாயிடுச்சு. ஓரளவு நல்லா க்யூர் ஆகிடுச்சு. முட்டு வலி பரவாயில்ல எதுக்கு. அதனால் சாயங்காலமாக வச்சு இப்போ பால் பாயாசம் வச்சுருக்கிறேன். நல்லா பால் முந்திரி எல்லாம் போட்டு பால் பாயாசம் வச்சு பிரசாதம் பண்ணிவிட்டு நெய்வேத்தியம் வச்சுட்டு பிரசாதமாக அங்கே இருக்குது. இப்போ தோசை ஊற்றுவோம் வாங்க. இப்போ நம்ம தோசை ஊற்றிட்டோம். நான் இப்போ தான், அதாவது சிவா 2 ஊருக்கு போயிருக்கா. தம்பி வீட்டுக்கு போய் 3-4 நாள் ஆச்சு ஊருக்கு போயிருக்காளா. அதனால் இப்போ நான் தான் இன்றைக்கி தான் இப்போ பவி வருவா. இனிமேல் தான் இங்கே வருவா, படுக்கிறதுக்கு வந்துடுவா. இங்கே அவள் வீட்டுக்கு போயிருக்கிறா. அவள் தான் தோசை விட்டு தாரேன்னா நான் தான் சரி நம்மளே செய்வோம் அப்படின்ட்டு எந்திரிச்சு செஞ்சிகிட்ருக்கிறேன். இப்போ தோசை சாப்பாடு கொடுப்போம். இதை தான் நம்மளோட நைட்டு சாப்பாடு. தோசை, தக்காளி சட்னி அண்டு பொடி, அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு மிச்சர் தொட்டு சாப்பிட்றதுக்கு. ஓகேவா? இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கறதுக்கு மேகலை ரேண்டம் தாட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து நெக்ஸ்ட்டு தோசையில் கல்லில் தோசை ஊற்றிருக்கேன். ஓகே, பாய்.